தமிழ் மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக இன்னைக்கு நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. நேற்று தான் சுப்ரீம் கோர்ட்லேருந்து தரமான ஒரு தீர்ப்பு வந்தது. உள்ளிட ஒதுக்கீடு, அருந்ததி இன மக்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமாக இப்போ அடுத்தடுத்து வழக்கம் போல் ஏதாவது ஒன்று வந்தால் நம்ம தான் இந்த பக்கமும் கொஞ்சம் பேசுவோம், அந்த பக்கமும் கொஞ்சம் பேசுவோமே, அது மாதிரி இப்போ அது தொடர்பாகவும் நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்குதாமே. நேற்று கொடுக்கப்பட்ட தீர்ப்பு பட்டியலின மக்களுக்குள் உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பது, பட்டியலினத்திற்குள் உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு கொடுத்திருப்பது செல்லும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் அருந்ததி மக்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் 2009 கொடுக்கப்பட்டுச்சு. அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஸ் அதுவும் ஒரு கேஸாக இருந்துச்சு. பஞ்சாபில் கொடுத்தாங்க, ஹரியானாவில் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் கேஸு. ஸோ அதனால் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சேர்த்து பஞ்சாப் ஹரியானாவில் கொடுக்கப்படுகிற பட்டியலின மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு செல்லும். அதுதான் தீர்ப்பு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அதை நம்ம வரவேற்கணும். ஆனால் அதில் பிரச்சனைனா ஒட்டுமொத்த தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்க, எதுக்காக இந்த கேஸ் போட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நேற்று வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ இவங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க சில சரத்துகள் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நேற்று அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். மறுபடியும் இப்போ என்னென்னா, பெரிய அளவில் இந்த தீர்ப்பை யாரும் கொண்டாடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த தீர்ப்பில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. 6-1 அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தீர்ப்பு வருது. இடஒதுக்கீடு செல்லும், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு 6 பேர், எதிர்த்து ஒருத்தர் பீலா திரிவேதி அவங்க சொல்லியிருந்தாங்க, அதை விட்டுருவோம். இந்த 6 பேரில் 4 பேர் இன்னொரு கருத்தை வலியுறுத்துறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிசி பிரிவினருக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரிமிலேயர் உச்சவரம்பு அது எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுலேயும் பங்கஜ் அப்படிங்கிற ஒரு நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு தலைமுறைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அவங்க உயர் அந்தஸ்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வர சந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இது தவறானது, இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது. இதை குறிப்பாக சுட்டி காட்டியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாமகவுடைய நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ மிக முக்கியமான இந்த விவகாரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவர் ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? அதுதான் கிரிமிலேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையை பறிபோயிடும். ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கான ஒரு ஆதாரமே மூல ஆதாரமே பறிபோகுதுன்னா அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க, இதை செய்யாதீங்க. அப்படி இதில் நடைமுறை நிறையா சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விவகாரத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இந்த சிக்கல் வரும். அதனால் அந்த கிரிமிலேயர் அப்படிங்கிறதையோ இல்லை முதல் தலைமுறைக்கு மட்டும் அப்படிங்கிறதையோ ஏற்கக்கூடாது. அதுக்கான எந்த நடவடிக்கையும் 2 அரசுகளும் செய்யக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்காரு. ரைட்டு. இது தொடர்பாக அப்புறம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னா, ஏன் இது கூடாது அப்படிங்கிற விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஓபிசிஸ்க்கு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலே புதுப்படையான ஒரு விஷயம், அதிலும் தமிழ்நாட்டில் அதிகமாக சொல்லப்படும் விஷயம் கோட்டாவில் வந்தவன், கோட்டா இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்திய அளவில் ஒன்றிய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 49.5 விழுக்காடு ப்ளஸ் 10% அந்த ஒடுக்கப்பட்ட பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடி கும்பல் அதை பறிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு உரிமை அவங்களுக்கு பறிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் 49 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த 10 விழுக்காடு அது இருந்தாலும் 27 விழுக்காடு ஓபிசிஸ் என்று சொல்லப்படுகிற இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, 15 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு, 7.5 விழுக்காடு பழங்குடியினருக்கு, 27 ப்ளஸ் ஒரு 22 49.5. இது ஒன்றிய அரசு கணக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள 69 விழுக்காடு இருக்குது. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இருக்குது. பிசி 30, எம்பிசி 20, எஸ்சி 18, எஸ்டி 1 இந்த விழுக்காடு இருந்துகிட்டு இருக்கு. அதில் தான் நம்ம பிரித்து உள்ளொதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிசியில் 30ல் 3.5 இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம். கிறிஸ்துவர்களுக்கும் கொடுத்தாங்க. அவங்க வேணாம், நாங்கள் ஜெனரல் கேட்டகரி இல்லை இப்போ பொதுவிலேயே நாங்கள் போட்டி போட்டுக்கிறோம், பிசி ஓப்பன் கேட்டகரியில் நாங்கள் போட்டுக்கிறோம், எங்களுக்கு வேணான்னு கிறிஸ்துவ அமைப்புகள் திருப்பி கொடுத்துட்டாங்க.
இஸ்லாமிய அமைப்புகள் இது பண்ணியிருக்காங்க. அருந்ததிய மக்களுக்காக 18ல் 3 பிரித்து 15+3 அப்படின்னு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்க அந்த எம்பிசியில் ஒரு 20 இருக்குது, அதில் பிரித்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்டு வன்னிய மக்களுக்கான போராட்டம் நடைபெற்றிருக்கு. அதை நிறையா நம்மளும் பேசியிருக்கோம். இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டுகளாக சாதி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரே ஒரு தலைமுறை 7000 ஆண்டுகளாக சாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தலைமுறை படித்து வந்துட்டால் போதும், அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி இருக்குது. முதல் தலைமுறை கொடுத்துட்டா 2வது தலைமுறைக்கு கொடுக்கக்கூடாது, திருமலை விசாரம் வைக்கணும் அப்படிங்கிறீங்க. இப்போது அரசர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற அந்த பெஞ்சில் தலைமை வகித்த சந்திரசூட், அவங்க அப்பா ஒரு ஜட்ஜாக இருந்தார், சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கார். அவங்க தாத்தாவும் ஜட்ஜாக இருந்திருக்கார். இவர் 3வது 4வது தலைமுறையாக ஜட்ஜாக இருக்கார். அவருக்கும் அதே சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு ஜட்ஜையும் சேர்த்து நீங்கள் ஒப்பிட முடியுமா? ஒருத்தர் 3வது தலைமுறை, இன்னொருத்தர் முதல் தலைமை வந்திருக்கார். இங்கே 3 தலைமுறை அனுபவிச்சுட்டு போனதை நான் அப்போ தான் முதல் தலைமுறை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தான் அனுபவிச்சிட்டல போதும் போ அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து சமூக காரணிகள்லாம் இருக்குது. மேபி இதுக்கு ரீஅப்பீல் போவாங்களா, இல்லை அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்டவங்கள ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டையை காமிச்சிட்டு எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டோம் அதனால் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது. ஒருவேளை இப்போ நீதியரசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்ற ஒரு தலித் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவனுக்கும் முதல் முறையாக இடஒதுக்கீடே இது வரைக்கும் பெறாத ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மாணவனையும் எப்படி ஒப்பிடுறது அப்படின்னு. அப்போ 3 தலைமுறையாக இருக்க ஒரு கேட்டகரிக்கும் முதல் தலைமுறையாக வந்தவனுக்குமே நீங்கள் ஒப்பிட்டு தானே வைக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த அளவுக்குள்ள அங்கே வச்சு நீங்கள் அங்கே பொருளாதாரம் 10% கொடுக்கும்போது நீங்கள் கேள்வி வரல, இங்கே மட்டும் எப்படி கேள்வி கேட்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி தீர்க்க போகிறாங்கிறத வருங்காலத்தில் பார்க்கலாம். இது இல்லாமல் இப்போ இந்த கோர்ட்டு அப்படிங்கிற பேசும்போது வந்து இந்த பக்கம் எப்போவுமே ஒருத்தர் வந்து என்னை பற்றி என்னடா அடிக்கடி எல்லாரும் மறந்துடுறீங்க, நானும் வந்து அப்பப்போ பேச பொருளாக ஆயிக்கிறேன் அப்படின்னு வந்து சினிமா காமெடி வரும், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு ஒரு காமெடி வரும். அது மாதிரி வந்து ஐயா அங்கே போய் ஏதோ சம்பவம் பண்ணிருக்கார் போல். நடிகர் விஷால் அவர் தான் ஆக்சுவலாக அது வந்து மீடியாவில் ரிப்போர்ட் ஆன விதமே வந்து கொஞ்சம் தவறாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. நீதிபதியை பாஸ் என்று சொல்லி அழைத்தார் விஷால் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிருக்கு. பட் உண்மையில் அப்படி இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் கிட்ட வந்து திரு விஷால் அவர்கள் வந்து 21,29,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். அந்த கடனை அவர் சார்பாக லைக்கா நிறுவனம் அடைச்சிருக்காங்க. அடுத்த போது என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா, இந்த 21.29 கோடி ரூபாயை முழுமையாக செலுத்தும் வரை நான் வந்து என்னுடைய படங்களுக்கான விநியோக உரிமையை லைக்கா நிறுவனத்திற்கு அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கையெழுத்து போட்டு இது பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த படம் எப்போ வருது அப்படின்னா, சண்டைக்கோழி படத்துக்கு 10 நாளைக்கு அந்த படத்தை ஒட்டி தான் வந்து அவர் வந்து ஒப்பந்தம் போடுறாரு. சண்டைக்கோழி 1, 2 அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, அது போயிட்டு போகுது. லிங்குசாமிக்கு வாழ்வு கொடுக்குறதா நினச்சிருப்பாப்புல போலக்கு. அது லிங்குசாமிக்கும் இல்லை, எதுவும் இல்லை, அது ஓகே விட்டுருவோம். அந்த விஷயம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சுடும் படத்தை தன்னிச்சையாக வெளியிட முடிவு செய்தார் அப்படின்னு வழக்கு தொடரப்பட்டு லைக்கா நிறுவனம் வந்து இப்போது வழக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு படம் வந்துச்சா? அப்படி ஒரு படம் வந்துச்சு. டிம்பிள் ஹயாத்தி அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும். அவங்க நடித்த முதல் தமிழ் படமாக தான் நினைக்கிறேன். டிம்பிள் ஹயாத்திக்காகவே அந்த படத்தை பார்த்த ஆட்கள் இருக்காங்க, நானும் ஒருவன். ரைட்டு, ஓகேவா? அதனால் ஸோ அந்த விஷயத்தை வச்சுக்குவோம். அப்போது வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்படி தனிச்சையாக முடிவு பண்ணியிருக்காரு. விஷால் கிட்டே கேட்டால் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு ஒரு ஊட்டு விட்டினார். எப்போ அவங்க அப்பா கோடீஸ்வரன், அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, குடும்ப பணக்காரங்கன்னா அவங்க வேறு நான் வேறு அப்படின்னா உருட்டிக்கிட்டு இருந்தார் கடந்த காலங்களில். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த ஒப்பந்தம் போட்டதே எனக்கு தெரியாது, என்கிட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குற அளவுக்கு விவரம் தெரியாமல் இருக்கீங்க. என்ன கொடுமைன்னா, வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடியதை ஏதோ வந்து ஒரு படிக்காத பாமர மக்கள் செஞ்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தீங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தீங்க, சமூகத்தில் இவ்வளோ பெரிய மதிப்பில் இருக்கீங்க. உங்கள் அப்பா பெரிய ப்ரொடியூசர், அண்ணன் பெரிய ப்ரொடியூசர், ஒரு ஹீரோவாக இருந்தார், நீங்கள் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லா
லொட்டு லொசுக்கு பேசிவிட்டு எத்து பேப்பரில் கையெழுத்து கேட்டாங்க நான் போட்டு கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் இது சாதாரண மக்கள் கூட இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு இழிப்பாக தான் இருக்காங்க. வெறுத்து பேப்பரில் வந்து யாரும் கையெழுத்து போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து அப்படி தான் இருக்கும். பப்ப குரல் வித்த பண்ணுவார், சென்னையில் தண்ணி தேங்குச்சுன்னா என்ன தண்ணி தேங்குச்சு அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஏரியாவில் தண்ணி தேங்கிருக்க அது உதயநிதி நோண்டல்மேன் செய்வார். எலெக்ஷனில் சைக்கிளில் போயிட்டு ரோடு சரியில்லை அப்படின்லாம் உருட்டுவார். அப்படி இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தார். சினிமாவில் வந்து அரசியலை கலக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் இவர் தான் வந்து உதயநிதியை மச்சான் வாடா நடிக்கலாம் அப்படின்னு நடிக்க வாடான்னு கூப்பிட்டு வந்து விட்டார். உதயநிதி வச்சு இவரும் சில ஆதாயங்கள்லாம் பெற்றார். இன்னைக்கு இல்லைன்னு வேணால் மறுக்கலாம். பாஜக கிட்ட சேர்ந்து சங்கியாக மாறின பிறகு சங்கியாக மாறிட்டார்ல, அப்புறம் என்ன சங்கீதத்தில் ஒன்று தான் கையெழுத்து வந்து ஃபோர்ஜரி அப்படின்னு உருட்டுறது. இவர் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி கையெழுத்து மேட்டரில். 91 96 வந்து அம்மையார் ஜெயலலிதா கையெழுத்து போட்டுட்டு சிறுதாவூர் பங்களா வாங்கினதாக சொல்லப்பட்டு கையெழுத்து நான் சிஎம்மாக இருக்காங்க, என் கையெழுத்து நானே போல யாரும் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சிஎம் போய் கோர்ட்டில் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஜிஜிபி மேட்ரு. அதனால் உடனே வந்து கோவப்பட்ட ஜட்ஜி வந்து ஆஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடி ஆஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஷால் அவர்களே நீங்கள் போட்ட கையெழுத்து நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? இது விளையாட்டு விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? கையெழுத்து நீங்கள் போட்டுன்னு ஒத்துக்கிறீங்க, ஆனால் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது வந்து சினிமா ஷூட்டிங் கிடையாது, பொறுப்போட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே அப்போ வந்து அவங்களை கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது, விஷால் அவர்களை கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது சண்டைக்கோழி படத்தப்போ 10 நாளில் பணம் கொடுத்துருன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லை இது பண்ணீங்களா அப்படின்னோடனே கேள்வியை கடந்து போகிறதுக்காக பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஸ்ன்னு சொல்ல கொஸ்டின் பாஸ் அப்படின்னு குவிஸ் ப்ரோக்ராமில் பதில் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த அம்மா இது உண்மையிலேயே காண்டாகி இது கோர்ட்டு உங்கள் இஷ்டத்துக்குலாம் இது பண்ணல, கேள்வி கேட்டால் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் விசாரணை இருக்கான். இன்றைக்கும் விசாரணை வந்து விஷால் ஆஜராக வேண்டியிருக்கு. இன்றைக்கி விசாரணை என்ன நடக்குது அப்படிங்கிறத சேர்த்து அது நாளைக்கு அப்டேட்டில் சொல்லுவோம். இந்த லட்சத்தில் அரசியலுக்கு வேற நீதி நேர்மை நியாயம் வென்றது, ரைட்டு, அவர் வெல்லுவாங்கன்னு இன்னும் அடுத்த விசாரணையில் தெரிஞ்சிடும். இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வேற ஏதோ சிறப்பாக போயிட்டு இருக்கும் போல இருக்கே. அது வழக்கம் போல தான். எங்கே 250 பேர் அத்தனை பேர் இத்தனை பேர்னு கணக்கெல்லாம் இது பண்ணாங்க. எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு அறப்பொரு இயக்கம் மேலே கொலவெறியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டால் அதுக்காண்டி இப்படியா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே வந்து வேல்ராஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் அவர் வந்து லிஸ்ட்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஏற்கனவே வந்து ஆளுநர் ரவி அவர்களும் வந்து எங்ககிட்ட வந்து அறிக்கை கேட்டிருந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போ அது தொடர்பாக வந்து நாங்கள் ஏற்கனவே தனியாக ஒரு கமிட்டி போட்டிருந்தோம், அந்த கமிட்டியும் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் அதையும் போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2022 23 292 காலேஜஸில் இது மாதிரி நடந்திருக்கு. 23 24 295 எக்ஸ்ட்ரா 3 ஆயிருக்கு. 3 பேர் தாங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. 3 ஆயிருக்கு. 295 காலேஜ், 3 காலேஜ் தானுங்க. ஒரு ஒரு 3 காலேஜுங்கிறது வந்து 1% கூட இல்லை, 1.5% டெவலப்மெண்ட் கூட இல்லாமல் அப்புறம் மோசடி நடக்குமா? இத்தனை காலேஜ்லேயும் வந்து மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் யார் யார் மேலெல்லாம் எந்த ப்ரொஃபஸர்ஸ் மேலெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகள் வந்ததோ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயோ யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயோ வந்து வேலை பார்க்கக்கூடாது, நிரந்தரமாக நாங்கள் வந்து அவங்கள வந்து தடை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்த்தையும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, காலேஜஸ் எந்தெந்த மோசடியிலலாம் ஈடுபட்ட இந்த காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அஃபிலியேட்டட் அந்த இதையே வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு செயல்பாட்டு வரும்னு தெரியல. ஓகே, இந்த செய்தியில் எனக்கு 2 சந்தேகங்கள் இருக்கு. ஒன்று வந்து அந்த பேராசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராசிரியர்கள் ஒரு சிலர் பிரின்சிபலாக கூட இருந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு காலேஜில் பிரின்சிபல், இன்னொரு காலேஜில் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு ஏகப்பட்ட தசாவதார கமலஹாசனை விட அதிகமாக கெட்டப் போட்டிருப்பாங்க போல இருக்கு. அது பிரச்சனை இல்லை, அவர் அது ரீலில் போட்டார், இவங்க ரியல்லே பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த ப்ரொஃபஸரை அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் மட்டும் தான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னா வேற எந்த ஆக்ஷனும் நாங்கள் எடுக்கல. ஆர்ட்ஸ் காலேஜில் போய் வேலை பார்க்கலாமே. நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் இப்படி சொல்லி கோச்சிங் சென்டர் டூச்சிங் சென்டரில் வச்சு நடத்திருக்கலாமே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மோசடி பண்ணியிருக்காங்களா, எந்த கல்வி தகுதியை வச்சுக்கிட்டு அவங்க மோசடி பண்ணியிருக்காங்களோ அந்த கல்வி அங்கீகாரத்தை ரத்து பண்ணிக்கலாமே. அவங்களோட யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, வேறு என்னென்ன டிகிரி இருக்கோ டிகிரியை பார் பண்ணி விட்டு போங்க. மோசடி பண்ணிட்டாங்கல்ல,
அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு தேவை எங்கள் இதில் இது பண்ணாங்களா, எங்கள் இதில் வரக்கூடாது, நீ வேற எங்கேயாவது போய் இதே மாதிரி பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம். சரி, அடுத்தபடியாக அந்த கல்லூரிகள் மேலே நடவடிக்கைங்க. ஆமாம், இந்த கற்பக விநாயகர் கல்லூரி செங்கல்பட்டு பக்கத்தில் ஏதோ கல்லூரி இருக்குது. அது வந்து கோர்ட்டுக்கு அப்பப்போ விசாரணைக்கு போய்கிட்டு இருக்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. ஏற்கனவே அவர் மேலே கேஸ் இருக்குது, கோர்ட்டுக்கு வாய்தாக்கு படியேறின்னு இருக்காரு. அவர் சட்டத்துறை அமைச்சர். இப்போ அவர் காலேஜில் அந்த மோசடி வந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியால் நடவடிக்கை எடுத்துக்க முடியுமா? அது எப்படி? இல்லை, மிக முக்கியமாக அந்த ஊழல் முறைகேடில் முதன்மை இடத்துல இருக்குது தனலட்சுமி சீனிவாசன், நடவடிக்கை எடுத்துருவாங்க? வாய்ப்பு இல்லை. அப்புறம் பெரம்பலூரில் ரைட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுவும் வெத்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை வெறும் வாய் வார்த்தை எல்லாரும் இப்போதைக்கு சொல்லணுமே, ஏன்னா வெளியில் வந்துருச்சு. எதுவுமே சொல்லலைன்னா அப்புறம் வந்து அவங்களையும் குறை சொல்லுவாங்கல்ல, அதனால இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இதுவுமே நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தெரில. பார்ப்போம் என்ன நடக்குது. 2019 பிப்ரவரியில் பாமக நகர செயலாளராக இருந்த மனுஷன் ஒருத்தர், தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர் ராமலிங்கம். அப்போ அவர் வயசு 45, இறந்துட்டார், வெட்டி கொண்டுட்டாங்க. அது சம்மந்தமாக வந்து என்ஐஏ இப்போ வந்து 15 இடத்துக்கு மேலே வந்து ரைடு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சந்தேகம், ராமலிங்கம் அப்படிங்கிறவர் திருப்புவனம் பகுதியில் பாமகவுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு, நிர்வாகி இருந்திருக்காரு. கொலை எப்போ நடந்துச்சு? 2019 பிப்ரவரியில். 2019. ஆமாம், அதிமுக ஆட்சி காலத்தில். ஆமாம், அதாவது 2019 பிப்ரவரினா இவர் ராம்மோகன் ராவ் வந்து 2 பேர்த்தையும் கையை வச்சு இணைச்சி இணைப்பு பாலம் கொடுத்துட்டு போன பிறகு நடந்த ஆட்சி. கண்டிப்பாக. ஜனவரியில் மோடி வந்து நரேந்திரர் தேவேந்திரன் உருட்டிட்டு போன பிறகு, மெட்ரோ பணிகளுக்கு அடிக்கல் நாட்டின பிறகு நடந்த சம்பவம் இது. ஓகே, கிளாரிஃபிகேஷன் வேணும்ல. 2019 பிப்ரவரி 5 அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது பாமக கூட்டணியில் அங்கம் வைத்த போது நடந்த கொலை. நகர செயலாளர், பாமகவினுடைய நகர செயலாளராக இருந்த மனுஷன். அதாவது கட்டாய மதமாற்றம் தப்பு, விருப்பப்பட்டு போனீங்கன்னா ஓகே, ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுகிறவர். சும்மா இருக்காமல் அவர் நேரமோ என்னவோ தெரில, இது மாதிரிலாம் பண்ணுறவங்கள வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வேற போட்டிருக்காப்புல, அவரை போட்டாங்க மொத்தமாக. இது சம்மந்தமாக வந்து கேஸ் வழக்கு பதிவு பண்ணப்படுது. கேஸ் வந்து சிபிசிஐடி அதெல்லாம் மாற்றாமல் ஸ்ட்ரைட்டாக என்ஐஏக்கே போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக என்ஐஏக்கு போயிடுச்சுன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்டில் அந்த கேஸ் ஃபைல் ஆகும். அங்கே மாநில காவல்துறை வந்து கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அதை வந்து இணையம் சார்ந்த குற்றமாக இருந்தால் சைபர் கிரைமு, பொருளாதார குற்றம்னா எக்கனாமிக் அஃபென்ஸிங்கு, இல்லை வேறு ஏதாவது சீரியஸ் கிரைம்ஸாக இருந்தால் சிபிசிஐடி, கொலை பெரிய கிரைமாக இருந்தால் கிரைம் பிரான்ச்சு, இப்படி பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சிபிஐ என்கொயரிக்கு வந்து மாநில அரசுகள் கேட்கலாம், இல்லைன்னா கோர்ட் ஆர்டர் போடணும். ஒரு சில மாநில அரசுகள் வந்து இந்தியாவில் ஒரு 10-12 மாநிலங்களில் வந்து எங்கள் ஊருக்குள்ளே உங்களை காலடி வைக்கக்கூடாது, நான் உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டோம், சிபிஐக்கு வந்து கன்சென்ட் கொடுக்கல. நம்ம வந்து ரொம்ப நாள் அதை கொடுத்து வச்சுருந்தோம். இன்றைக்கி அண்ணன் 10 ரூபா பாலாஜியை கை வச்சாங்களோ அவரை தூக்கணுன்னே நாங்களும் கன்சென்ட்டை தூக்கிட்டோம், அதனால் இங்கே சிபிஐ உள்ளே வர முடியாது. ஸோ அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ஐஏக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ஐஏ இடி இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்க என்ன ஒரு அதிகாரம் அப்படின்னா, ஊருக்குள்ளே எவன் ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்தாலும் சரி, எந்த போலீஸு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு சில லிஸ்ட் இருக்குது. இடிக்கு சில ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இது கீழே வந்துச்சுன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம்னு இவங்க போய் இவங்களாம் மூக்கம் நுழைச்சி கேஸை தூக்கிட்டு போய் இவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம். என்ஐஏவும் அதே மாதிரி தான், அவங்களாம் வந்து எடுத்துகிட்டு போட்டு தூக்கின்னு போய் தூக்கிட்டு போயிடுவீங்க. அதை நிர்வகிக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு நாக்கு தள்ளி போயிடுமே. இல்லை, ஆனால் இதில் வந்து என்ஐஏ வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. என்ஐஏலையும் சில குறைபாடுகள் இருக்குது, இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, அந்த நீட் ஒழிப்பு போராளின்னு ஒருத்தர் கற்காவினத்தின் ஒருத்தர் சுற்றி நின்றாப்புல, ஆளுநர் மாளிகைக்கு எதிராக வந்து அந்த சோடா பாட்டிலில் திரிய கொளுத்தி போட்டாப்புல, அவரை என்ஐஏ தான் விசாரிச்சிச்சு. அவரை விசாரித்ததில் தான் அந்த நதியா அப்படிங்கிற ஒரு பாலியல் தொழில் பண்ணுறவங்க வந்து பல 100 மாணவிகள் வெளியே வந்து தரவுகள் வெளியே வரல, அது பிரச்சனைக்காக வெளியே வராமல் இருந்திருக்கலாம். அந்த மாணவிகள் அந்த பாலியல் தொழிலில் கட்டாயமாக தள்ளப்பட்டதை தடுத்து அந்த ஒரு கும்பலை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது என்ஐஏ விசாரணை. அதனால் அந்த இடத்துல என்ஐஏ செயல்பட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டு, இப்போ இந்த கேஸ்லேயும் வந்துட்டு என்ஐஏக்கு தான் போயிருக்கு கேஸு. கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்து
இந்த கொலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டது. 13 பேரை வந்து அதில் பிடிச்சிட்டாங்க, 5 பேர் காணோம், தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அந்த 5 பேரோட ஃபோட்டோஸையும் போட்டு இவங்களை எல்லாத்தையும் வந்து இவங்களை பற்றின தகவல் கொடுக்குறவங்களுக்கு 5 லட்சம் சன்மானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோவோட என்ஐஏ வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு ஒன்று. ரெண்டாவது எஸ்டிபிஐ, இதில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கும் அதில் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற வகையில் அதில் இருக்கக்கூடிய இந்த கிளை செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் எஸ்டிபிஐலேருந்தும் சரி, பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் சரி, இதில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் வீட்டிலலாம் வந்து என்ஐஏ சோதனை நடத்தியிருக்காங்க. அது ஒட்டுமொத்தமாக வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இது மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு 16 இடத்துல காலையில் 6 மணியில் ஆரம்பித்து சாயங்காலம் 6:30 வரைக்கும் என்ஐஏ வந்து ரெய்டு நடத்தியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, உண்மையிலேயே வந்து ராமலிங்கம் கொலை வழக்குக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதில் அந்த கட்டாய மத மாற்றம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லா மதமுமே கட்டாய மத மாற்றம் தான் பண்ணுறாங்க. எல்லா மதத்துலேயும் அந்த ஒரு நடைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, பிறக்கும் ஒரு குழந்தை வந்து கடவுள் மறுப்பாளராக, கடவுளை அறியாதவராக தான் அந்த குழந்தை பிறகுது. ஒரு ஏத்திஸ்டாக தான் அந்த குழந்தை பிறகுது. அந்த ஏத்திஸ்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மத போதனைகளை இன்ஜெக்ட் பண்ணி தான் அந்த குழந்தைய வந்து நீங்கள் மாற்றுறீங்க. பெற்றோர்கள் என்ன மத அடிப்படையில் இருக்கிறாங்களோ அதை வந்து அந்த பிள்ளைக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல திணிக்கப்படுறது தான் மத நம்பிக்கை அப்படிங்கிறது. அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி உடனே இஸ்லாமியர் பக்கம் போகிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நியாயமாக அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இப்போ அந்த ரைடு நடத்திருக்காங்க. இதில் அந்த ரைடு நடந்துச்சுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். நாளைக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபர் குற்றமற்றவர் நீங்கள் வெளியே சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு வரியில் நியூஸ் சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த சமூகத்துக்கு இன்னொன்று பாதிக்கப்படும் போது இன்னலுக்கு அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் என்ஐஏ பார்த்து கவனத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் வந்து முக்கியமான நிறைய ஆவணங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிடிஸ், பென் டிரைவ்ஸ், அது மாதிரி நிறைய. ஸோ அதில் எல்லாத்தையும் வந்து இவங்க இன்னும் மேற்கொண்டு விசாரணை நடத்தினா அதில் உண்மையிலேயே அதில் யார் யாருக்கு சம்மந்தம் இருக்குது, யார் யார் குற்றவாளிகள், யார் யார் அதில் சம்மந்தப்படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.